ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட 51வது லீக் போட்டி, முக்கியமான போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட் லூசியாவில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 24th ஜூன் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா வெளியே போயிருமா ப்ரோ, இந்தியா நல்ல ரன் ரேட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இந்தியாவும் வெளியே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படி நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா இந்த பர்டிகுலர் மேட்சை டெஃபினட்டாக வின் பண்ணி ஆகணும். இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க அலைவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் 2 மேட்சஸ் வின்னிங் ஆயிரும். ஸோ பங்களாதேஷ் கூட ஆப்கானிஸ்தான் நல்ல ரன் ரேட்டோட ஜெயிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கூட வெளியே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ரெண்டு டீமும் கொஞ்சம் டஃப்பாக தான் மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க. மேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டைமில் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ 19th ஜூன் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு நல்லாவே டீசெண்டான சர்ஃபேஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் வர ரீசன் காட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மனுக்கு தான் ஈஸியான சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணையில் சென்ட் லூசியாவில் நல்லாவே ரன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 23 T20 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 12 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 11 பேட்டிங் செகண்ட் அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180 கீழே 7 முறையும், 180 169 5 முறையும், 170 189 5 முறையும், 190 மேலே 6 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 169 அப்படின்னு சொல்லி இந்த சீசனுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையர் ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 218 லோவர் ஸ்கோரும் வெஸ்ட் இண்டீஸ் தான் 105க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் நடந்து முடிஞ்ச 4 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமு, செகண்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமு, ஃபோர்த் மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நடந்து முடிஞ்ச அந்த ஒரு சேஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 ரன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கிலாந்து அது பெரிய ஸ்கோராகவே நினைக்காம வெறும் 17.2 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஸை முடிச்சிருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்க்கும் பிச்சு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸில் இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸ் வைஸ் நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ 2 இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 7 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஓவராலாக 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு இந்த கிரவுண்டில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கம்மியான ஸ்பின்னர்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி பேஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 மேட்சஸில் 20 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிக பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 11 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக மிச்சர் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா டீமில் இடம் பிடிப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஆஸ்டன் ஏகரை உட்கார வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்தியா டீம் படி ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பேஸ் கொஞ்சம் பிச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்லோயர் வந்து ரொம்ப இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா என்னதான் மீடியம் பேஸ் போல் பண்ணாலும் நிறைய கட்டர்ஸில் தான் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் அப்படி தான் எடுத்திருந்தார் பங்களாதேஷ் டாப் ஆர்டர் லிட்டன் தாஸை. ஸோ குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் எடுத்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்லோயர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கஸ் ட்வைனஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பவுலிங்கில் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட், அதாவது ஸ்லோயர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்விங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் இல்லை 3 விக்கெட்ஸ் லாஸ்ட் 4 மேட்சஸில் எடுத்திருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் லெக் பிரேக் 5 விக்கெட்டும், மொத்தமாக எடுத்து 17 விக்கெட்டில் லெக் பிரேக் 5 விக்கெட், சைனா மேனுக்கு விக்கெட் கிடைக்கல, ஆர்த்தடாக்ஸிலே ஆஃப் பிரேக் 5 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் சைனா மேன் இந்தியா டீமில் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட்டு, எக்ஸலண்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், ட்ரீம் டீம் கேப்டன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ இந்தியா டீமில் 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸே 2 பேர் தான்.
அந்த 2 பேருமே டாப் ஆர்டர்ஸாக இருக்காங்க. மேத்யூ வேடு ஸ்லைட்லி லேட்டாக வர ரீசன் காண்டி மிடில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹெட்வெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 31 முறை T20ல இந்த 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவால் 11 முறை தான் வின் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 19 முறை வின் பண்ணியிருக்காங்க. மிச்சல் மார்ஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் தோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான மேட்ச்சில் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும், இந்தியாவை வின் பண்ணுறதுக்கு எங்களை விட சிறந்த அணி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. பட் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி ப்ளே பண்ணி உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் சீல் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் செமிஃபைனல் மேட்ச் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 2022 செமிஃபைனலில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கூட பெரிய அதாவது 180 சேஸை விக்கெட்லெஸ்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸ் கேல்ஸும் பட்டரும் சேஸ் பண்ணி மேட்சை முடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டஃப் சிச்சுவேஷனுக்குள்ளே இந்தியா போவதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், டிம் டேவிட், மேத்யூ வேடு, ஆஸ்டன் ஏகர், பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா, ஹேசல்வுட், இதான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவனு. ஸோ இதில் ஆஸ்டன் ஏகரை ஸ்கிப் பண்ணுவாங்க, மிச்சல் ஸ்டார்க்கு உள்ளே வருவார் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. நியூ பால் பவுலர்ஸ் ஜோஸ் ஹேசல்வுட், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், இந்த 2 பவுலர்ஸும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டார்க் வந்தார் அப்படின்னா ஸ்டோய்னிஸ் ஹேசல்வுட் ஸ்டார்க்கு இந்த 2 பவுலர்ஸும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. மிட்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஜாம்பாவோட இம்பாக்ட், பேட் கமின்ஸோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ்க்கு 1 ஓவர், ஸ்டார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓவர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேசல்வுட்டுக்கு 1 ஓவர் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜோட பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இன்னிங்ஸ் வந்து இவங்களாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ 67% பார்த்தீங்க அப்படின்னா வார்னர் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 27, வென்யூவில் 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒஸ்ட் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வீக்னஸ் இந்தியன் டீமில் இருக்கா அப்படின்னா இனிஷியலாக அஸ்தீப் சிங். ஸோ என்ன ப்ரோ அஸ்தீப் சிங்கை சொல்கிறீங்க அப்படின்னா எஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அஸ்தீப் சிங்கோட விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. லாஸ்ட் 2 மேட்சஸ் அஸ்தீப் சிங் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே அது இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணல. டெத்தில் லேட்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்க்கு முந்தின மேட்ச் விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர் இந்த பார்ட்னர்ஷிப்பை ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அஸ்தீப் சிங் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிக் மேட்சஸில் ஃபுல்லாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டிராவிஸ் ஹெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அஸ்தீப் சிங் பர்சனலாக அவரோட அந்த ஸ்விங்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் எல்பிடபிள்யூ போல்டு நான் டிராவிஸ் ஹெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அதிகமாகவே இருக்குது. குவாலிட்டியான பவுலரும் கூட, இவர் குவாலிட்டியான பேட்டரும் கூட. ஸோ அந்த ஒரு பேட்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ஒரு 30 ரன் அடிப்பார், 25லேருந்து 30 ரன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் டீசெண்டாக பேட் பண்ணுவார். பட் வென்யூ ரெக்கார்டு 10 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து டிராவிஸ் ஹெட் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் இனிஷியல் ஸ்விங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்ச் மட்டும் டக் அவுட் ஆயிருந்தார் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ். ஸோ 14% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி பேட்டிங் பிடிக்கல. ஸோ விக்கெட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆயிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 227 ரன் அடிச்சு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு ஒரு GL கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ட்ரம்ப் கார்டு பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிச்சல் மார்ஸை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 1 டவுன் பேட்டிங் வராரு. பவுலிங் சம்மோஸ் வந்து நான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு விட்டு இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மிடில். ஸோ ஒரு விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸு. பேட்டிங்கில் சாலிடாக ஒரு 50+ வந்து இவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பும்ராவை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ஸ்கோர் வந்து மிச்சல் மார்ஸ் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 57% ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி லாஸ்ட் T20யில் தான் அடிச்சிருந்தாரு சேசிங்கில் இந்தியா கிரவுண்டில் வச்சு. ஸோ 554 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 11 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர்ஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் சேஸ் அப்படின்னா மேக்ஸ்வெலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ப்ரிஃபரபிள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குல்தீப் கொஞ்சம் இவரை கஷ்டப்படுத்துவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்ததான் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஸோ 87% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையோடு பிக் பண்ணலாம். CVC கூட ட்ரை பண்ணலாம். மற்றபடி அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் கூட நீங்கள் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. வென்யூவில் ஒரு மேட்சாக 89 அடிச்சிருக்காரு. ஹெட்டில் 155 ரன் அடிச்சிருக்காரு. 4 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. டிம் டேவிட் 2% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் பொறுத்த வரைக்கும் 23, வென்யூவில் 24 சேஸ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா. லாஸ்ட் மேட்ச் மாதிரி இல்லாமல்
ஸோ வியர்லியாக விக்கெட் ஆக மாட்டார், சேஸில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட செகண்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்ததான் மேத்யூ வேடு. ஸோ 9% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுக்கிட்ட ஆவரேஜ் 60. ஸோ இந்த ஆவரேஜை வச்சு இவர் வந்து ஜிஎலுக்கு பெஸ்ட் பிக் அப்படின்னு நம்ம யோசிக்கலாமான்னா கிடையாது. ஸோ இவர் அடித்ததில் பாதி ரன்ஸ்க்கு மேலே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஓப்பனிங்கில் அடிச்சிருக்காரு. ஸோ ஓப்பனிங் வந்து மேத்யூ வேடை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக சேஸில் வேணால் நீங்கள் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் ரேராக ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு 9% பிளேயரில் பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ வேடு ஒரு 20 ரன் ஒரு 2 கேட்ச் ஒரு சூப்பரான பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆஸ்டன் ஏகர் ப்ளே பண்ணுவாரான்னு கேட்டால் ரிஸ்கி தான். பட் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆடம் ஜாம்பாக்கே இங்கே கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஆஸ்டன் ஏகருக்கு பதிலாக ஸ்டார்க்கு தான் வர போகிறாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆஸ்டன் ஏகர் ப்ளே பண்ணாலுமே ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பேட்டி. ஸோ பேட்டி கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 52% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு T20 ப்ளே பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. பேட் கமின்ஸ் செகண்ட் bowling இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட் 2 மேட்சஸில் ஃபஸ்ட் bowling நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ 3 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் bowlingல தான் நீங்கள் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் bowlingல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை கொஞ்சம் எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஐபிஎல்ஸ் அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மா நல்ல bowling பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஆடம் ஜாம்பா செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வாங்கியிருக்காரு. 13 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. 70% வந்து அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 6 மேட்சுக்கு 6 விக்கெட்டு, வெனியூவில் 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டு. ஸோ ஜாம்பாக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஜாம்பா பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் bowling அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் ஹேசல்வுட் ஃபஸ்ட் bowling அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பிக்கு. 6% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 5 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு, வெனியூ பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. ஸோ பவுலர்ஸ்க்கு பெருசாக பிச்சு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஜிஎல் ரொட்டேஷனில் தான் தெரிய வராரு. நம்பிக்கையாக பிக் பண்ணலாமா, அந்த 6% இருக்கார் அப்புறம் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாமான்னா ரிஸ்கி தான். ஃபஸ்ட் bowling ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய 7 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா டீமில் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ்னால் டேவிட் வார்னர், மிச்சில் மாஸ், கிளென் மேக்ஸ்வெல். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸா, டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ரிஸ்கி. ஸோ கம்மின்ஸு, ஜாம்பா, ஹேசல்வுட். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா என்னோட 7 பிளேயர்ஸாக இருக்காங்க. இன்கேஸ் இதில் யாராவது ஒருத்தர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்க்குள்ளே வந்தார்னா ஹேசல்வுட் ஸ்கிப் பண்ணி ஸ்டார்க்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர், பும்ரா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 5 பால் தான் போல் பண்ணியிருக்காரு, 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா 1 முறை, ஜடேஜா 2 முறை, அக்ஷர் பட்டேல் 1 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 3 bowlersமே நல்ல bowling பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மிச்சல் மார்ஸுக்கு பேட்டில் இல்லை, ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிவிட்டு நல்ல பிக் அப்படின்ட்டு. கிளென் மேக்ஸ்வெல், பும்ரா 2 முறையும், ரவீந்திர ஜடேஜா 1 முறை, அக்ஷர் பட்டேல் 2 முறை, சஹல் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இந்த சஹல் பேட்டில் நீங்கள் விட்டுருங்க பாருங்கள், 47 பாலுக்கு 100 ரன் கம்ப்ளீட்லி அந்த அடி அடிச்சிருக்காரு சகலை. ஸோ மற்றபடி பார்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கிளென் மேக்ஸ்வெல் கொஞ்சம் விக்கெட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சகல் 1 முறையும், அக்ஷர் பட்டேல் 1 முறையும், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. டீம் டேவிட்டை சகல் 1 முறை, அக்ஷர் பட்டேல் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேம் கிரீனு, ஜாஷ் இங்கிலீஷ், நாத்தன் எல்லிஸ், மிச்சல் ஸ்டார்க்கை நீங்கள் 11ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 அன்சேஞ்சு 11 தான் ஆல்மோஸ்ட் இறங்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸும் மாற மாட்டாங்க. ரோஹித், விராட், ரிஷப் பண்ட், சூரியகுமார், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட 11 வந்து அமையுது. ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா நியூ பால் பவுலர்ஸ் ஆகவும், தேவைப்படுச்சுன்னா ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணுறாங்க. மிடில் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு இம்பாக்டை கொடுக்குறாங்க. தேவைப்படுச்சுன்னா ஜடேஜா யூஸ் பண்ணுறாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் 1 ஓவர், பும்ரா 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணுறாங்க. ஹர்திக் 1 ஓவர் கிட்ட போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வைஸாக எந்தெந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். 49% பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. 24.50 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வச்சிருக்காரு. சிம்பிள், ரோஹித் சர்மா கேப்டன் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். பேட்டிங் ஃபஸ்ட்டில் வேணால் நீங்கள் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் பேட்டில் இருந்தாலும், லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக விக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும், இந்த 2 ஓப்பனர்ஸுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இப்போ நடந்து முடிஞ்ச 5-6 மேட்சஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கவே இல்லை.
ஸோ கம்ப்ளீட்லி பார்த்திங்க அப்படின்னா லீக் போட்டிகளில் ஒரு 4 போட்டி நடந்தது, இங்கே ஒரு 2 போட்டி கிட்ட 6 போட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா 50+ பார்ட்னர்ஷிப் இந்த 2 பிளேயர்ஸால் கொடுக்க முடியலை. ஸோ இந்த மேட்ச் வந்து வருமா அப்படிங்கிறது பிக் மேட்ச் அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இருந்தாலும் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 35 ரன்ஸ் வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட்டாக அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போகிற மைண்ட் செட்டோட தான் ஆடுறாரு. அதாவது T20 வேர்ல்டு கப் முடிஞ்சு ஒன் டே வேர்ல்டு கப்பில் எப்படி ஆடினாரோ 2023 அதே மைண்ட் செட்டோட தான் ஆடுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்க ரோஹித் சர்மா கேப்டன் கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக கொடுக்கலாம். அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 53 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. வேர்ல்டு கப் T20 86 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வேர்ல்டு கப் T20 மட்டும் 86 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் CVC விராட் கோலி பெஸ்டான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்து ரிஷப் பண்ட். ஸோ 97% பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டை பொறுத்த வரைக்கும் 6 ரன் தான் ஆவரேஜ். நல்லா மென்ஷன் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஹெட்டுகெட்டில் 6 ரன் ஆவரேஜ். வெனியூ பொறுத்த வரைக்கும் பேட் பண்ணல. பட் இவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரிஷப் பண்ட் 2.0 அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. ஸோ அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், டிஃபென்ஸ் என்னோட மைண்ட் செட்டில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் மேட்சும் அவுட் ஆகிட்டு போயினார் அகேன்ஸ்ட் ரிஷாத் ஹுசைன். ஒரு 6-4 அடுத்த பால் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அவுட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஆடுற ரீசன் காண்டி எப்படினாலும் ஒரு பேட்லேருந்து ஒரு 20 ரன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏர்லியராக விக்கெட் ஆவாரம் கேட்டால் ரிஸ்கி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25 ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ளவ் ஒர்க்கில் ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பர் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் 60% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 32 ஆவரேஜ். வெனியூவில் ப்ளே பண்ணல. ஒரு சூப்பரான பிக். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் அவுட்டு. அது எக்ஸலண்ட்டான பால். அந்த பாலுக்கு விக்கெட் கொடுக்கலன்னா தான் ஆச்சரியம். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான பாலில் விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் சாலிடாக சூரியகுமார்ட்ட இருந்து ஒரு 50+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். குறிப்பாக நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக நம்பிக்கையோட CVC இவர்கிட்ட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரொட்டேஷனில் போனாலும் அஸ் அ பிளேயராக போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு சிவம் துபே. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகெட் ப்ளே பண்ணல, வெனியூ ப்ளே பண்ணல. 12% தான் இருக்கார். ஸோ லாஸ்ட் மேட்ச் எப்படி ட்ரீம் டீமில் வந்தாரோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் கொஞ்சம் ரொட்டேஷனில் டாப் ஆர்டர்ஸ் மறுபடியும் ஃப்ளாப் ஆவாங்க, ஓப்பனர்ஸ் வந்து கிளிக் ஆக மாட்டாங்க அப்படின்னா ரோஹித் விராட் ரிப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு சிவம் துபேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா 95%. ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவை பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா 200 ரன்னுக்கு மேலே எடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. லாஸ்ட் மேட்ச்சில் கூட 50+ ஒரு விக்கெட். பட் எக்கனாமிக்கலாக போடலை, எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். இந்த மேட்ச் இவர் பவுலிங்கை விட நான் இவர் பேட்டிங்கை தான் பிலீவ் பண்ணுறேன். பவுலிங்கில் ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் வேணால் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். GLக்கு ஒரு பெஸ்ட்டு கேப்டனாகவும் ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டு கேப்டனாகவும் கிராண்ட் லீக்கு அஸ் அ பிளேயராகவும் நீங்கள் ட்ரை பண்ணுறது பாண்டியா பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ 6% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டுகெட்டில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் ப்ளே பண்ணல. கிளென் மேக்ஸ்வெல் விக்கெட் இவருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கிளென் மேக்ஸ்வெலுக்கு அகேன்ஸ்டாக நிறைய முறை பார்த்திங்க அப்படின்னா இவர் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பேட்டில் வந்து மறுபடியும் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எது எப்படியோ ஜடேஜா ஆர் அக்ஸர் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் ட்ரீம் டீமில் வர போகிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 27% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 14 விக்கெட் 10 மேட்ச் ஆடி எடுத்திருக்காரு. 39 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. இவரோட பவுலிங்கை ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆம்பால் டெலிவரிஸ் வந்து போல் பண்ணுவார். ஜடேஜா கூட கம்பேர் பண்ணி அக்ஷர் தான் என்னோட பெஸ்ட்டு பிக்காக இதுலேயும் தெரிய வராரு. ஜஸ்பிரீத் பும்ரா 92% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 13 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டு. எக்கனாமி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த டீம் கூட. வெனியூ பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுலிங் பண்ணது கிடையாது. போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். பும்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிக்காக போத் இன்னிங்ஸுமே தெரிய வராரு. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் கொஞ்சம் ஆஸ்திரேலியா பார்த்து ஆடினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் கிடைக்காது. பட் செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற பட்சத்தில் சேஸுக்கு போகையில் இவர் பாலில் கொஞ்சம் அடிக்க நினச்சி விக்கெட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே பும்ரா நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் CVC நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் 62% குறைஞ்சிருக்காரு. பட் விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்காக இந்த டோர்னமெண்ட்டில் கன்சிஸ்டன்சியாக இருந்திருக்காரு. 3, 2, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இந்த விக்கெட் காலம் பாருங்கள் கண்டினியூஸாக இருக்கும். ஒரு இதுலேயுமே 0 விக்கெட்ஸ் அப்படின்னு இருக்காது. ஸோ நான் மேலே சொன்னது தான் டிராவிஸ் ஸ்காட்டோட விக்கெட்டை இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். SRH vs பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட்டாக நடந்த லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபாரினர் மட்டும்தான் இருப்பார் அந்த டீமில். 10 இந்தியன் பிளேயர்ஸோடு போனாங்க. அந்த மேட்ச் டிராவிஸ் கட்டு சேசிங்கில் டக் அவுட் ஆனார். அவர் விக்கெட் எப்படி எடுத்தார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலைட்ஸ் போய் பார்க்கணுன்னா பாருங்கள். செம இன்ஸ்விங்கர். ஸோ இந்த மாதிரி ரைலி ருசோ, டேவிட் மில்லர்னு சொல்லி குவாலிட்டியான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவிட் வார்னர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஏர்லி இனிஷியல் ஸ்விங்கரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹெட்டுகெட்டில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பவுலிங் ஒரு முக்கியமான பிக்காக தெரிய வராரு.
குல்தீப் யாதவ் 34% தான். லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாலும் நாங்கள் 34% தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட் வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ இந்த வெனியூவும் இவருக்கு சூட்டபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பிக்கையாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் இந்த மேட்ச்சுக்கு ஒரு விசி அளவுக்கு யோசிங்க. ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து விட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் பவுலிங்கில். சரி, ஓகே. இப்போ இந்தியா டீம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் ரோஹித், விராட், ரிஷப் பண்ட், ஸோ சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ். ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் தான் தெரிய வராங்க. ஸோ பேட்டர்ஸில் இந்த 4 பிளேயர்ஸுமே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். 4 பிளேஸ்லேருந்து யாராவது 2 பிளேயர்ஸை மட்டும் கொண்டு போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பண்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அக்ஷரை பிக் பண்ணுங்கள், டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ சூரியகுமார் யாதவ் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை சிவம் துபேயோ கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில் ரோஹித் சர்மாக்கு அகைன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்க் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு, ஹசில்வுட், பேட் கமின்ஸ், ஜாம்பா 4 பிளேஸுமே ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் ஸ்டார்க்கு அகைன்ஸ்டாக மட்டும் ரோஹித் சர்மா கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்காரு. மற்ற பேட்டர்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக பவுலர்ஸும் டீசெண்டாக ஆடிருக்காரு. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் மார்ஷ் ஒரு முறை, எலிஸ் ஒரு முறை, கம்மின்ஸ் ஒரு முறை, ஜாம்பா 3 முறை அவுட் ஆகியிருக்காரு. பட் ஜாம்பாக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்திருக்கு. சூரியகுமார் யாதவ், எலிஸ் ஒரு முறை, ஜாம்பா ஒரு முறை, க்ரீன் ஒரு முறை, ஹேசில்வுட் ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் க்ரீனுக்கு அகேன்ஸ்டாக மட்டுமே இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. க்ரீன் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ரிஷப் பண்ட்டுக்கு பேட்டில் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா துபேக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. ஹர்திக் பாண்டியாவை, ஜாம்பா, பேட் கமின்ஸ் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பெஞ்ச் பிளேயர்ஸ் இது தேவையில்லாது தான். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், சகல், லாஸ்ட்டாக சாம்சன் இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க. இப்போ கேப்டன் செலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீமில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் டிராவிஸ் ஹெட், ஸ்டோயினிஸ், ஹர்திக் பாண்டியா. அதில் ஹர்திக் பாண்டியா சேஃபான கேப்டன், ஸ்டோயினிஸ் சேஃபான விசி அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. ரிஸ்கி ஆப்ஷனில் மார்ஷ், குல்தீப், ஜாம்பா, விராட் கோலி, ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் உங்களுக்கு 5 பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்ஷ் வந்து போத் நிக்ஸ்மே சிவிசி ஒரு நல்ல பிக்கு. ஸ்மால் லீக் கூட இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் விசி மாதிரி யோசிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சவால் வேறு விட்டுருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்க்கலாம். குல்தீப் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் சிவிசி, ஜாம்பா செகண்ட் பவுலிங் பண்ணால் சிவிசி, கோலி போத் இன்னிங்ஸ்மே சூப்பர் சிவிசி. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணி சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது 75 100% இருக்கக்கூடிய சேஃபான பிளேயர்ஸ் லிஸ்ட்டு பர்சன்டேஜ் அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னா 5 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு நம்பிக்கையான பிளேயர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பும்ரா, 2வது ஹர்திக் பாண்டியா, 3வது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்டோயினிஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். 3 பிளேயர்ஸ் தான் அதிலேருந்து பிக் பண்ணணும். நான் ஸ்டோயினிஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். என்னோட ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த 2 பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சாய்ஸஸ் யூஸ் தான். 3 பிளேயர்ஸ் தான் இதிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. அடுத்த 50 74% சேஃபான பிக்கில் கோலி, வார்னர், சூரியகுமார், அடுத்து ரோஹித் சர்மா, மேக்ஸ்வெல், ஹர்ஷ்தீப் சிங், பேட் கமின்ஸ்னு சொல்லி ஒரு 6 பிளேஸ்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. 7 பிளேஸ் கிட்ட. இதிலேருந்து நீங்கள் 4 5 பிளேஸ் வரைக்கும் கூட ட்ரை பண்ணிக்கலாம். விராட் கோலி, டேவிட் வார்னர், ஸோ மேக்ஸ்வெல் ஒரு நல்ல பிக்காக இருப்பார், ஹர்ஷ்தீப் சிங்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி பேக்கிறேன். இந்த 5 பிளேயர்ஸ் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 அடுத்து 5 அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் மட்டுமே நீங்கள் பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இப்போ லோ பர்சன்டேஜில் ஆஸ்திரேலியா டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேடு, மிச்சில் மார்ஷு, ட்ரிம் டேவிட், ஹேசில்வுட், ஏகர். இந்தியாவில் அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான பிக் இந்த லோ பர்சன்டேஜ்லன்னு பார்த்திங்க அப்படின்னா மார்ஷ் தான் நான் உங்களுக்கு பர்சனலி மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியான ஆப்ஷன் டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அவரை விட்டீங்க அப்படின்னா துபே ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனாக தெரிய வராரு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீம், நார்மல் பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர்ஸ்லையும், பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட், டிராவிஸ் ஹெட், அடுத்து ரோஹித் சர்மா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி, ஸ்டோயினிஸ், ஹர்திக் பாண்டியா, மேக்ஸ்வெல், ஜாம்பா, ஸ்டார்க், பும்ரா, பேட் கமின்ஸு, ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி டீம், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். இது வந்து ஒரு டெமோ டீம் தான். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நிறைய டீம்ஸு. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.